ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:4. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். இந்த ஒரு வால்யூம்ல முதல் அத்தியாயத்தில் நம்ம இருக்கிறோம். கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒப்புரவாகுதலின் தத்துவமும் மெய்த்தன்மையும் என்ற இந்த ஒரு முதல் அத்தியாயத்துல இந்த ஒப்புரவாகுதலை குறித்ததான வேதாகமத்துடைய கண்ணோட்டம் என்ன என்பதை குறித்து ஒரு 13 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அதாவது ஒப்புரவாகுதல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்குது, அடிப்படை அஸ்திபாரமாக இருக்குது. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் 2 பொதுவான கண்ணோட்டம் அங்கே இருந்துச்சு. ஒன்று பாரம்பரிய கண்ணோட்டம், மற்றொன்று பாரம்பரியம் அல்லாத கண்ணோட்டம். ஸோ இது இரண்டிலும் சில காரியங்கள் சரியாக இருந்துட்டாலும் அநேக காரியங்கள் தவறாக இருக்குது. அப்போ இந்த ஒரு ஒப்புரவாகுதலை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்று நம்ம 13 பாயிண்ட் பார்த்தோம். அதாவது தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண மனிதனாக அங்கே படைத்தாரு. மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால விழுகைக்குள்ள போயிட்டாரு. அதனால தேவன் அவருடைய நீதியின் பிரகாரமாக மனிதனுக்கு ஒரு மரண தீர்ப்பை அங்கு கொடுத்தார். ஸோ அதன் பின்பு தேவன் மனிதனுக்கான ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினாரு. அந்த திட்டத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. இப்படியாக பலியாகி மனிதன் மீது இருந்த ஒரு மரண தண்டனையை அவர் அங்கே ரத்து செஞ்சாரு. ரத்து செய்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மனிதனை விலை கொடுத்து வாங்கி மறுபடியுமாக அவர் அங்கே சீர்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு செய்தியை தேவன் அங்கே கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருந்துட்டாலும் ஜனங்கள் தங்களுடைய அநேக குழப்பங்கள் நிமித்தமாக, முரண்பாடுகளின் நிமித்தமாக அந்த ஒரு நற்செய்தியை பெற்றுக்கொள்ளாதவர்களாக அங்கே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் கிறிஸ்து மூலமாக தேவனிடையிலே நெருங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறு மந்தை சபை மாத்திரமே இந்த ஒரு நற்செய்தியை பெற்றவர்களாக அங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நற்செய்தி சபை மாத்திரம் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு மீட்கும் பொருளா அப்படின்னா இல்லை. அந்த மீட்கும் பொருளானது எல்லோருக்குமானது. அதில் முதல் பலனாக அங்கே இருக்கக்கூடியது சபை அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னுமாக இந்த ஒரு காரியங்களுக்கு இசைவாகத்தான் வேதாகமத்தினுடைய எல்லா வசனங்களும் அங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படியாக 1000 ஆண்டு அரசாட்சி வரும் பொழுது அந்த ஒரு 1000 ஆண்டு அரசாட்சியில் முழு மனுக்குலமும் அங்கே மீட்கப்படுவாங்க. அந்த முழு மனுக்குலமும் மீட்கப்பட்டு அவங்க சீர்படுத்தப்படுவாங்க. ஸோ அதற்கு முதல் வேலையாக அங்கே கர்த்தர் இயேசு என்ன பண்ணோம் அப்படின்னா சாத்தானை அங்கே கட்ட வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அதன் பின்பாக முழு மனுக்குலமும் தேவனை பற்றிய அந்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்வாங்க. அதோடு கூட தேவனோடு கூட அங்கே இறுதியாக ஒப்புரவு ஆகுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஒரு சீர்பொருந்தல் வேலைகளில் யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்க 2ஆம் மரணத்திற்குள்ளாக அங்கே கடந்து போவாங்க. ஸோ அதற்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான உயிர்த்தெழுதலுடைய வாய்ப்போ இல்லை ஜீவனுக்குரிய வாய்ப்போ அங்கே இருக்காது. கீழ்ப்படியக்கூடியவங்க தேவனோடு கூட அங்கே ஒருமனப்பட்டிருப்பாங்க, ஒப்புரவாக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கு இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை அப்படின்ற ஒரு காரியங்கள் குறித்து நம்ம ஒப்புரவாகுதல் அப்படின்னா வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நம்ம இப்படியாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் கடந்து போகலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு 8 சப்கெட்டிங் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் 4வது சப்கெட்டிங் பரிணாம கொள்கை ஒப்புரவாகுதலின் உண்மைக்கு விரோதமானது. இந்த ஒரு சப்கெட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்லைடில் வரும், நீங்கள் அதை பார்க்கலாம். பரிணாம கொள்கை, எவல்யூஷன் தியரி. நம்ம இந்த ஒப்புரவாகுதல் பற்றி பார்க்கும் பொழுது ஏன் இந்த ஒரு பரிணாம கொள்கையை குறித்து நம்ம பார்க்கணும், அப்படி இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு பரிணாம கொள்கை அதனுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரத்திலிருந்து கீழே விழுகிறதுக்கு சாத்தான் பயன்படுத்திய தவறான கருத்துக்களில் மிக முக்கியமான கருத்தாக இது இருக்குது. ஸோ சகோதரர் நம்மளுக்கு எழுதும் பொழுது எப்படி எழுதுறாருன்னா, அவருடைய நாட்களில் இந்த ஒரு வேதாகமத்திற்கும் பரிணாம கொள்கைக்கும் இடையே மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மோதல் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய விசுவாசத்திலிருந்து கீழே விழுகிறதுக்கு
இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது, எந்த அளவுக்கு தவறான கொள்கையை இது கொண்டு இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்மளுக்கு இப்போ சகோதரர் எழுதுறாரு. நம்ம அந்த பேராகிராஃப் வாசிக்கலாம். ஒப்புரவாகுதல் என்ற சொல்லே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு வேறுபாடோ மாறுபாடோ இருப்பதை உணர்த்துகிறது. சிருஷ்டிகளுக்கும் சிருஷ்டித்தவருக்கும் வேறுபாடு இல்லாதிருந்தால் ஏற்கனவே ஒருமனப்பட்டிருப்பவர்களை ஒப்புரவாக்க இந்த ஒப்புரவாக்குதலின் பணி அவசியமற்றதாய் இருக்கும். ஏற்கனவே வேதாகமத்திற்கும் தற்கால சித்தாந்தமாகிய பரிணாமவாதத்திற்கும் முரண்பாடு உள்ளது. பல ஆண்டுகளாகவே பல்வேறுபட்ட கிறிஸ்துவ மண்டலங்களிலே வித்தியாசமான வேதாந்த தத்துவங்கள் போதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அட்டோன்மெண்ட், இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவு இருக்குது. அதாவது சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கும் இடையே ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரிவு இருக்கு அப்படிங்கிறத இந்த வார்த்தையை வச்சே நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒப்புரவாகுதல்ல அங்க தேவையே இருந்திருக்காது. 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த ஒரு ஒப்புரவாகுதல் வேலை தேவையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த காலகட்டத்தில், எந்த கட்டத்தில், இந்த ஒரு புத்தகம் 1890 எழுதப்பட்டது. அந்த ஒரு நாட்கள்ல தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் தேவை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வேதாகமத்திற்கும் பரிணாம கொள்கைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பயங்கரமான மோதல் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சகோதரி நாட்கள்ல எழுதுறாரு. மோதல் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை நம்மளுக்கு சரியா புரியும் இல்லைங்களா? யார் யாருக்கும் தான் மோதல் இருக்கும் அப்படின்னா, ஒரு கருத்து இன்னொரு கருத்துக்கு இசைவாக அங்கே இருக்காது, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அங்கே ஒரு பயங்கரமான மோதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எழுதுறாங்க. இந்த ஒரு பரிணாம கொள்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா 1859 அங்கே வந்துச்சு. அதாவது இந்த புத்தகம் எழுதுவதற்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக அங்கே வந்துச்சு. நம்மளுக்கு சகோதரர் கூட அந்த ஒரு 30 வருடங்களை அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் தமிழில் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு 30 வருடங்களாக இந்த ஒரு பரிணாம கொள்கை என்ன பண்ணுது அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தில் ஊடுருவி அதன் மத்தியில் அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது. எல்லா சபை பிரிவுகள்லையும் இந்த ஒரு பரிணாம கொள்கை, அதோடைய தத்துவம் ஊடுருவி அவங்களுடைய அந்த ஒரு இறையியல் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூல்ஸ், அதில் அவங்க கற்பிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கிறிஸ்தவங்களுடைய அந்த ஒரு ஸ்டேஜில் நின்று இந்த ஒரு பரிணாம கொள்கையை அவங்க சொல்லக்கூடியவர்களாகவும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்படியாகத்தான் இந்த ஒரு கொள்கை கிறிஸ்தவ மண்டலம் முழுவதுமாக அங்கே வந்துருச்சு. இப்படியாக இந்த ஒரு தத்துவம் மனிதன் தேவன்கிட்ட ஒப்புரவாகுவதற்கு ஒரு தடையாக அங்கே இருக்குது. அப்போ தேவன்கிட்ட நெருங்கிறதுக்கு இந்த ஒரு தத்துவம் தடையா இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த தத்துவத்தில் என்ன இருக்குது? வேதாகமத்திற்கு ஆப்போசிட்டா அந்த ஒரு தத்துவம் என்ன சொல்லுது, அந்த ஒரு கொள்கை எப்படியாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேரா வாசிக்கலாம். பரிணாமவாதம் மனிதன் தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் இருப்பதை மறுக்கிறது. மனிதனின் வீழ்ச்சியையும் மறுக்கிறது. சரியான நீதிமன்றத்திற்கு முன் நிற்கக்கூடிய நிலையில் மனிதன் இருக்கவில்லை என்றும், எந்த வழக்கும் நடத்திடக்கூடிய பாவம் செய்யவில்லை என்றும், அவனுக்கு மரண தண்டனை தீர்ப்பிடப்படவும் இல்லை என்றும் கூறுகிறது. மரணம் ஒரு தண்டனை என்று பரிணாமவாதம் கருதுகிறது இல்லை. மாறாக பரிணாம வளர்ச்சியின் இன்னொரு படி என்கிறது. மேலும் தேவ சாயலையும் ரூபத்தையும் இழந்து பாவத்திற்குள் வீழ்ந்து படிப்படியாக பலவீனமடைந்ததை மறுத்து, குரங்கு நிலையிலிருந்து மனிதன் படிப்படியாக வளர்ந்து தேவ சாயலையும் ரூபத்தையும் அடைகிறான் என்கிறது. இவ்விதமாய் நினைப்பதால் தேவன் பட்சமாக மனிதனை தீர்ப்பிட்டு அவனை கீழான நிலையிலிருந்து, அதாவது பாவ நிலையிலிருந்து மேலான நிலைக்கு கொண்டு வந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக உண்டாகும் தேவ நீதியையும் மறுப்பதோடு, பாவ நிவாரண பலி செலுத்தப்பட மனிதன் எந்த பாவமும் செய்யவில்லை என்கிறது. இவ்விதமான சிந்தனையால் கிறிஸ்து பாவ பரிகாரமாக பலியாகவில்லை, மாறாக எந்த ஒரு தேச பக்தனும் தன் தேசத்துக்காக பலியாவான். இவ்விதமாக தன்னுடைய இனம் மேம்பாடு அடையவும் விடுதலை அடையவும் உதவிட அவர் தன்னை பலியாக்கினார் என்றும் இவர்கள் கூறக்கூடும். வேதாகமத்தினுடைய எந்த கொள்கைகளெல்லாம் இந்த ஒரு
எவல்யூஷன் தியரி அதனுடைய தத்துவம், பரிணாம கொள்கையுடைய தத்துவம் மறுக்குது அப்படின்னு இந்த ஒரு பேராகிராஃபில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு தியரி என்ன சொல்லுது, இந்த ஒரு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து படிப்படியாக வளர்ந்து மனிதனாக வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போது வேதாகமத்துடைய கருத்து என்ன, மனிதன் தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டான். இந்த ஒரு தத்துவம் இந்த ஒரு வசனத்தையே மறுக்கக்கூடியதாக இருக்குது. இனிமா அவன் பாவத்துல கீழ்ப்படியாமை நிமித்தமாக விழுந்து போனான் அப்படின்னு வசனம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா மனிதன் குரங்கிலிருந்து வந்ததுனால அவன் பாவத்துல விழுந்து போகல அப்படின்னு இந்த ஒரு தத்துவம் சொல்லக்கூடியதாக இருக்குது. இனிமா தேவ சாயல் தேவ ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் பரிபூர்ணம் உள்ள மனிதனாக நீதிக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலையில ஒரு தகுதியுள்ள மனிதனாக அங்க இருந்தான்னு வேதாகமம் சொல்லுது. ஆனா இந்த ஒரு தத்துவம் எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, மனிதன் குரங்கிலிருந்து வந்ததுனால அவன் அந்த நீதிக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலையில ஒரு தகுதியுள்ளவனா ஒரு பரிபூர்ண மனிதனா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இனிமா மனுஷன் மீது தீர்ப்பே வர அளவுக்கு அவன் எந்த பாவமும் செய்யலை, மரண தண்டனை வர அளவுக்கு அவன் எந்த பாவமும் செய்யலை. இனிமா அவன் ஒரு சோதனைக்குள்ளாகவே அங்கே இல்லை, அவன் மீது அந்த ஒரு மரண தண்டனை ஒரு தீர்ப்பே வரலை அப்படின்னு தான் இந்த ஒரு எவல்யூஷன் தியரி சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ மரணம் என்பது என்ன அப்படின்னா, மரணம்ங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அதுக்கு மாறா மரணம் அப்படிங்கிறது பரிணாமத்தினுடைய இன்னொரு படி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது மனிதன் கீழான நிலையிலிருந்து குரங்கிலிருந்து மனிதனாக வந்திருக்கிறான், அதிலிருந்து அவன் தேவ சாயலை நோக்கி அங்கே போயிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனிதன் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டு அவன் பாவத்துல விழுந்து போனான் அப்படின்ற ஒரு கொள்கையே வேதாகமத்துடைய கொள்கையே அங்க மறுத்துட்டு அவன் குரங்குல இருந்து படிப்படியா அங்க வளர்ந்து மனிதனாக வந்து அதுக்கப்புறம் தேவ சாயலை நோக்கி போயிட்டு இருக்கிறான், கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படி கீழான நிலையிலிருந்து அவன் மேலான நிலைக்கு தானே அவன் போயிட்டு இருக்கிறான். அப்புறம் எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும், அப்புறம் எப்படி நீதி செயல்பட முடியும் இப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக அங்க இருக்குது. அவன் தான் அங்க பாவமே செய்யலையே, அப்புறம் எப்படி அவனுக்கு ஒரு பாவ நிவாரண பலி அப்படின்றது செலுத்தப்படணும், அது தேவையே இல்லை, மனிதனுக்கான ஒரு பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லவங்களாக இருக்கிறாங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவ நிவாரண பலியே கிடையாது, அவருடைய பலியானது பாவத்துக்கானதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவர் எதற்காக மறுச்சாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு தேசபக்தியில் ஒரு நபர், அவர் அவருடைய தேசத்திற்காக அவருடைய ஜனங்களுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக அவர் போராடினாரு, அவங்களுக்காக தான் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாகி லிஸ்ட்ல அவருடைய பலியை சேர்க்கிறாங்க. அதாவது ஒரு சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய நபர்களை அந்த தியாகின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல இவர் அவருடைய நாட்டுக்காக பலியானாரு அப்படின்னு அந்த கேட்டகரியில இவருடைய பலியை அங்க சேர்த்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இதன் மூலம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பலியானது பாவத்திற்கானது கிடையாது அப்படின்றத ப்ரூஃப் பண்ண பார்க்குறாங்க. அவர் சாதாரணமாக தான் மனிதனாக அவர் மறுச்சாரு தவிர அவருடைய பலியானது பாவத்திற்கானது கிடையாது அப்படிங்கிறத அவங்க இந்த ஒரு கொள்கையின் மூலமாக ப்ரூஃப் பண்ண பார்க்குறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பேரெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேரை வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக ஸ்லைடில் ஒரு பிக்சர் வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பரிணாம கொள்கை ஒரு தத்துவம் ஒரு பிக்சர் மூலமாக அங்கே விளக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு சிறு உயிரினம் அந்த அமீபாவாக இருந்து அது படிப்படியாக அதனுடைய பரிணாமம் அங்கே வளர்ச்சி அடைந்து குரங்காக அதுக்கப்புறம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு அந்த பரிணாம கொள்கை இந்த ஒரு பிக்சரில் இருக்க பிரகாரமாக தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வேதாகமத்திற்கு முற்றிலும் ஆப்போசிட்டாக அங்கே முரண்பாடாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பேரா வாசிக்கலாம். ஆனால் தேவ வாக்கானது இந்த வாதத்தை முழுமையாக மறுக்கிறது. அறிவியல் பூர்வமானது என்று பொய்யாக அழைக்கப்படும் பரிணாம வாதத்திற்கும் வேதாகம போதனைக்கும் இசைவு இருக்க நியாயமில்லை. பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வேதாகம கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அநேக கிறிஸ்தவ மக்கள் இப்படிப்பட்ட முரண்பட்ட கொள்கையுடைய பரிணாம வாதத்தையும்
வேதத்தையும் இணைக்க வீண் முயற்சி செய்கிறார்கள். எந்த மட்டும் பரிணாமவாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த மட்டும் தேவன் போட்ட விசுவாசத்தின் அஸ்திபாரத்திலிருந்து வெகு தூரம் விலகுகிறார்கள். இதனால் எதிரியானவன் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிற அநேக தவறான கருத்துக்களில் தங்களை இழப்பார்கள். தெய்வ நோக்கை விட்டு இப்பிரபஞ்சத்தின் ஞான வழியிலே சென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக அதில் நிலைத்திருப்பார்கள். இவ்விதமாய் வேதாகமம் காட்டுகின்ற ஒப்புரவாகுதலின் கொள்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை இந்த ஒரு பரிணாம கொள்கைக்கு முற்றிலுமாக ஆப்போசிட்டா இருக்குது. அந்த பரிணாம கொள்கையை முழுவதுமாக மறுக்கக்கூடியதாக இருக்குது. எந்த விதத்திலையும் வேதாகமத்தினுடைய போதனைக்கும் பரிணாமத்திற்கும் ஒரு இசைவு, ஒரு ஒற்றுமை அப்படின்றது நம்ம பார்க்கவே முடியாது. அதே சமயத்தில் அதை இசைவுபடுத்தவும் முடியாது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரிணாம கொள்கையை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கொள்கைகளையும், வேதாகமத்துடைய கொள்கையும் இந்த பரிணாம கொள்கையும் ஒன்றா இசைவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை எப்படியாச்சும் நம்ம இசைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வீணான காரியமாக அங்கே இருக்குது. யாரெல்லாம் இந்த பரிணாம கொள்கையை நம்புகிறாங்களோ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு பரிணாம கொள்கையை நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு வேதத்தை நம்ப மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு இந்த பரிணாமவாத கொள்கையை ஏத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் ஒரே அஸ்திபாரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் விசுவாசத்தின் ஒரே அஸ்திபாரம் இந்த ஒப்புரவாகுதல், அதை விட்டுட்டு அவங்க தூரமா போகக்கூடியவங்களாக அங்க இருப்பாங்க. இன்னுமா அடுத்தடுத்து வரக்கூடிய தப்பறையான போதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அவங்களுடைய இருதயம் அங்க ஆயத்தமா இருப்பாங்க. ஸோ பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, அவங்களுடைய கவனத்திற்கு இந்த தப்பறையான போதனைகளை கொண்டு வரும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு ஒரு ஆயத்த நிலையில அவங்க இருப்பாங்க. இந்த பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, வேதாகமத்தை மறுக்கக்கூடியவங்களாக தப்பறையான போதனைகளை அங்க ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னுமா இந்த பிசாசானவன் இந்த தப்பறையான போதனையை எப்படி கொண்டு வருவார்னா, பூமிக்குரிய ஞானமான கண்ணோட்டத்திலிருந்து எடுத்துட்டு வந்து அங்க ஜனங்கள் முன்னாடி வைக்கிறது. ஸோ இப்படி ஞானமான கண்ணோட்டத்திலிருந்து எடுத்து வைக்கும்போது கூடுமானால் இந்த ஒரு தப்பறையான போதனையானது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஞானமான முறையில அந்த தப்பறையான போதகங்களை சாத்தனை எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரே தரம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அங்க இருப்பாங்க. இந்த ஒப்புரவாகுதல் என்ற மாபெரும் போதனைய உறுதியா பிடித்தவர்களா, அதை பற்றி கொண்டவர்களா அவங்க இருப்பாங்க. வேதாகமத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதை அப்படியே பற்றி கொண்டவர்களாக அங்க இருப்பாங்க. இவங்க தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் இந்த கிறிஸ்தவ மதத்துடைய அடிப்படையே இந்த ஒப்புரவாகுதல் தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதன் மூலமாக இந்த பரிணாம கொள்கையின் பொய்யான தத்துவங்கள் எல்லாவற்றிலையும் அதனுடைய தத்துவங்கள் எல்லாவற்றிலும் காப்பாற்றப்பட்டவங்களாக அங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் தேவனால கற்பிக்கப்பட்டவர்களாக, வேதாகமத்தை நம்பக்கூடியவர்களாக, விசேஷமாக இந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு போதனையை குறித்து விசேஷமாக கற்பிக்கப்பட்டவர்களாக, அதுல உறுதியா தைரியமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னுமா வேதாகமம் என்னென்ன காரியங்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேரா வாசிக்கலாம். வேதாகமம் தேவன் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின் படியேயும் மனதாலும் ஒழுக்கத்தாலும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதாக தெளிவாக சான்று பகருகிறது. அதாவது பூமிக்குரியவனான மனிதன் ஒழுக்கத்திலும் பகுத்தறிவின் சாயலிலும் ஆவிக்குரியவரான தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பானவனாக இருந்தான்.
தேவன் ஆதியிலே தன் சிருஷ்டிகளோடு தொடர்பு கொண்டிருந்ததாகவும் தன்னுடைய கை வேலைப்பாடு என்று அங்கீகரித்ததாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மிக பிரியமானதாகவும் மிக நன்றாயிருந்ததாகவும் வேதம் அறிவிப்பதோடு பூரணமாயிருந்த ஆதாமுக்கு முன்பாக ஜீவன் அல்லது மரணம் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளும்படியாக வைக்கப்பட்டது என்றும் கூறுகிறது. ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்ட போது அந்த மீறுதல் வேண்டுமென்றே பூரண அறிவோடு ஆதாமால் செய்யப்பட்ட செயல். அதனாலே ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனை தொடங்கியதை கூறுகிறது. மனித குலம் முழுவதற்கும் பல நூற்றாண்டுகளாக மரண ஆக்கினை தீர்ப்பு தொடர்ந்ததை வேதம் கூறுகிறது. விசுவாசமுள்ள ஆபிரகாமுக்கு தேவன் முழு மனுக்குலத்தையும் சாபமாகிய மரண தீர்ப்பிலிருந்து ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற திட்டத்தை உடனடியாக அல்ல, பிற்பாடு வெளிப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 1:31, 2:17, 3:23, 1 தீமோத்தேயு 2:14, ஆதியாகமம் 12:3, 18:18, 3:17. இந்த பேராகிராஃப்ல வேதாகமம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமக்கு கொடுக்குது. என்ன சாட்சி கொடுக்குது அப்படின்னா, தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் உண்டாக்கினார். அதாவது மென்டல் அண்ட் மாரல், மனதாலும் ஒழுக்கத்தாலும் சிருஷ்டிகரனுடைய சாயல்ல அங்க உருவாக்கப்பட்டான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வேதாகமம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. மனிதன் ஒரு பூமிக்குரிய ஜீவியாக இருக்கிறான். அப்படி பூமிக்குரிய ஜீவியாக இருந்துட்டாலும் ஆவிக்குரிய ஜீவி பிதாவாகிய தேவன் அவருடைய சாயல்ல அந்த ஒழுக்கத்திலையும் பகுத்தறிவிலையும் ஆவிக்குரியவருடைய அங்க சாயலை பெற்றிருக்கிறவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு வேதாகமம் எடுத்து காண்பிக்குது. இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் படிக்கணும் அப்படின்னா இதே ஒரு வால்யூமில் மனிதன் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் வரும். அந்த ஒரு சாப்டரில் இன்னும் டீட்டெயிலாக எப்படி தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தில் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வேதாகமம் இன்னுமா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் மனிதன் தேவனோடு கூட ஒரு உறவுல இருந்தான் அப்படிங்கிறத அங்கே நம்மளுக்கு எடுத்து காண்பிக்குது. அதே சமயத்தில் சிருஷ்டிகர் மனிதனை அவருடைய ஒரு கை வேலைப்பாடா நல்லது அப்படின்னு சொன்னாரு. இன்னுமா அந்த ஒரு சிருஷ்டி தேவனுக்கு பிரியமானதாக அங்கே இருந்துச்சு, நல்லதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்றத கூட நம்மளுக்கு வேதாகமம் எடுத்து காண்பிக்கக்கூடியதாக அங்கே இருக்கு. அதே போல பரிபூர்ண மனிதன் ஆதாம், அவர் முன்னாடி ஜீவனா அல்லது மரணமா அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் அங்க வச்சது மூலமா நமக்கு வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் அவர் பண்ணிட்ட தவறானது அவர் மனமு பண்ணிட்டாரு, அவருக்கு ஞானம் இருந்து அந்த ஒரு நாலேஜ் இருந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கக்கூடியதாக அங்க இருக்குது. ஸோ இதை குறித்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:14. 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆமா, இந்த இடத்துல ஆதாம் அவர் அங்க வஞ்சிக்கப்படல. அவர் மனமு தவறு செஞ்சதை இங்க நம்ம வேதாகமம் ரொம்ப தெளிவா சுட்டி காண்பிக்கக்கூடியதாக அங்க இருக்குது. ஸோ பாருங்க, இதெல்லாம் தான் அங்க எவல்யூஷன் தியரியில நம்ம பார்த்தோம் மேல அது எதெல்லாம் மறுக்குது அப்படின்னு. ஆனா வேதாகமம் இந்த ஒரு காரியங்களை எல்லாவற்றையும் நம்மளுக்கு தெளிவாக சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது, தெளிவாக சாட்சி கொடுக்குது. அதே போல மரணம், அந்த மரண தண்டனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு வேதாகமம் தெளிவாக கொடுக்குது. அதே போல இன்னுமா இத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த சந்ததி மேல எப்படி அந்த மரண தண்டனை இன்னுமா போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் வேதாகமம் நமக்கு எடுத்து காண்பிக்குது. அதே போல தேவன் எப்படி விசுவாசமுள்ள ஆபிரகாமுக்கு, விசுவாசத்தின் தந்தையாக இருந்த ஆபிரகாமுக்கு தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறதையும் வேதாகமும் நமக்கு காண்பிக்குது. எந்த மனிதனுக்கு அந்த ஒரு மரண தீர்ப்பு கொடுத்தாரோ அதே மனுக்குலம் அந்த சாபத்திலிருந்து மரண தீர்ப்பிலிருந்து மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் வேதாகமும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்குது அப்படின்னு
எவல்யூஷன் தியரி எந்தெந்த காரியத்தெல்லாம் வேதாகமத்துடைய காரியத்தை மறுத்துச்சோ அந்தந்த காரியங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு நம்மளுக்கு வேதாகமத்தில் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு ப்ரூஃப் எல்லாமே நம்மளுக்கு பிரதர் இங்கே காண்பிக்கிறாரு. இதற்கு இணையான வசனங்கள் தான் நம்மளுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றாக நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இந்த வசனம் தேவன் அவர் சிருஷ்டிச்ச அந்த ஒரு சிருஷ்டியை நல்லது அப்படின்னு சொன்னார். அதாவது அவருடைய சாயல்ல அங்கே பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய வசனமாக இருக்குது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிறத இது எதிர்க்கக்கூடிய ஒரு வசனமாக அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மனிதன் ஒரு சோதனைக்குள்ளாக அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக ஜீவனா அல்லது மரணமா அப்படிங்கிற ஒரு சோதனை இருந்தது அப்படிங்கிறத இந்த வசனம் எடுத்து காண்பிக்குது. நெக்ஸ்ட் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 மற்றும் 23. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த வசனம் எப்படி மனிதனுக்கு அந்த ஒரு மரண தீர்ப்பு அங்க தொடங்கி அவன் அந்த மரண தண்டனைக்குள்ளாக கஷ்டப்பட்டு வாழ்கிறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இந்த ஒரு வசனம் கூட அந்த ஆக்கினை தீர்ப்பினுடைய துன்பம், கஷ்டம் அதெல்லாம் எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு துன்பம் கஷ்டங்கள் தான் ஆதாமுடைய அந்த ஒரு சந்ததியின் மேல கூட அங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத கூட நம்மளுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 14. ஸோ இது நம்ம முன்பே வாசித்துட்டோம். ஆதாம் அங்கே வஞ்சிக்கப்படலை, அவர் மனமும் தப்பு பண்ணாரு அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 18ஆம் அதிகாரம் வசனம் 8. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இந்த வசனங்கள் நம்மளுக்கு எதை காண்பிக்குது அப்படின்னா, இந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவன் ஒரு திட்டத்தை அங்கே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படியாக வேதாகமம் இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய காரியங்களை தான் அந்த பரிணாம கொள்கையினுடைய தத்துவங்கள் மறுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இரண்டும் எப்படி முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக அங்கே தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த ஒரு பரிணாம கொள்கை மற்றும் அதனுடைய தத்துவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு இதன் மூலமாக தெரியக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேரா வாசிக்கலாம். பாவத்திற்கு தண்டனையான சாபம் மரணமாயிருப்பதால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமானது மரணத்தினின்று ஜீவனை பெறுவது, அதாவது முடிவில்லாத ஜீவனை பெறுவது என்று பொருளாகும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரணத்தால் உலகை ஆசீர்வதிக்கும் பணியை நிறைவேற்றுகின்ற இரட்சகர் ஏதாவது ஒரு வகையில் ஆபிரகாமின் சந்ததியில்தான் வருபவராக இருத்தல் வேண்டும். இதே வாக்குத்தத்தம் தெளிவாக ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் இஸ்ரேலின் புத்திரருக்கும் திரும்ப கூறப்பட்டது. தீர்க்கதரிசிகளும் கூட வர இருக்கிறவராகிய மேசியா தமது பாவங்களுக்காக அல்ல, நமது பாவங்களுக்காக தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றுகிறவராக பாவ நிவாரண பலிக்காக கொல்லப்படுகிற ஆடாக இருக்க வேண்டும் என்றும், பாவத்திற்காக பலியான பின்னர் பலி ஏற்கப்பட்டதையும் அதன் விளைவையும் விவரித்தார்கள்.
தற்போது உலகில் இருக்கிற துன்பம், இருள், இருண்ட செய்கைகள், அழுகையின் ஓலங்கள் ஆகிய முதல் பாவ சாப விழுகையின் விளைவுகள் முற்றிலுமாக மாற்றப்படும் என்றும், ஆசீர்வாதங்களும் புதிய ஜீவனும் உலகில் இதுவரை காணாத சந்தோஷமும் வரப்போகிற நீதியின் சூரியனாகிய அந்த ராஜாவின் ராஜ்யம் ஆரம்பமாகும்போது இந்த மகிமையின் ஆசீர்வாதங்களெல்லாம் தொடரும் என்றும் விளக்கினார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை, 35ஆம் அதிகாரம், 60ஆம் அதிகாரம், 61ஆம் அதிகாரம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாவத்திற்கான சாபம் தண்டனை அப்படிங்கிறது மரணம். அப்போது தண்டனை மரணமாக இருக்குது அப்படின்னா, சாபம் மரணமாக இருக்குது அப்படின்னா, ஆசீர்வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆசீர்வாதம் ஜீவனாகத்தான் அங்கே இருக்கணும். ஸோ தண்டனை மரணமாக இருந்தால் ஆசீர்வாதம் அது ஜீவனாகத்தான் இருக்கணும். அது என்ன மாதிரியான ஜீவனாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நிறைவான, ஒரு அதிகமான, இல்லாட்டி ஒரு முழுமையான ஜீவனாக, ஒரு நித்திய ஜீவனாக அங்கே இருக்கும் அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, தேவன் ஆபிரகாமுக்கு அங்கே வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லைங்களா? அது என்ன மாதிரியான வாக்குத்தத்தம்னா, இரட்சகரை பற்றிய ஒரு வாக்குத்தத்தமாக அது இருந்துச்சு. ஆனால் அது அவருக்கு புரிஞ்சிருக்காது. புரியாத விதத்தில் அவருக்கு இரட்சகரை குறித்தான அந்த ஒரு வாக்குத்தத்தம், இரட்சகர் வந்து தான் இந்த உலகத்திற்கான இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை அங்கே நிறைவேற்ற போகிறாரு. ஸோ அந்த ஆசீர்வாதம் ஜீவன். அந்த ஆசீர்வாதத்திற்கான அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை அந்த இரட்சகர் வந்து அவர் அந்த வேலையை பார்ப்பாரு அப்படிங்கிறது அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கக்கூடிய காரியமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த இரட்சகர் இந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் வரணும் அப்படிங்கிறதும் கூட அந்த வாக்குத்தத்தமாக அது இருந்திருக்குது. ஆனால் அது ஆபிரகாமுக்கு அந்த அளவு புரியாத விதத்தில் அங்கே கொடுக்கப்பட்டிருந்ததாக இருந்துச்சு. இன்னுமா இதே வாக்குத்தத்தத்தை தான் மோர் ஆர் லெஸ் கிளியர்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ தெளிவாக ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மோசே கூட சொல்கிறார் இல்லைங்களா, என்னை போல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியில் எலும்பு பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஒரு இரட்சகரை குறித்து அங்கே இந்த மாதிரி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கூட ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு எல்லாருக்கும் அங்கே கொடுக்கப்பட்டு வந்துருந்துச்சு. இன்னுமா தீர்க்கதரிசிகள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய மேசியா கண்டிப்பாக ஒரு ஆடாக இருக்கணும். அதாவது ஒரு பாவ நிவாரண பலிக்காக கொல்லப்படுகிற ஒரு ஆடாக, தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் பலியாக ஊற்றக்கூடியவராக அங்கே இருக்கணும். அவருடைய அந்த சொந்த பாவத்திற்காக கிடையாது, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களுக்காக கொல்லப்படக்கூடியவராக அங்கே இருக்கணும், பலியாகக்கூடியவராக அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தீர்க்கதரிசிகள் எடுத்து காமிச்சாங்க. இன்னுமா இந்த தீர்க்கதரிசிகள் மேசியாவுடைய வருகை, அவருடைய மரணம், அந்த மரணத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கஷ்டங்கள், இதெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை மாத்திரம் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னுமா அந்த பலியினால கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு பலன்களை கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. தீர்க்க தரிசனங்களாக அங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பலன், அந்த நன்மை, அந்த பலியினால கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலனானது, நன்மையானது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மகிமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத கூட அவங்க காண்பிச்சிருக்கிறாங்க. இன்னுமா இந்த உலகத்தில் இருக்கு இல்லைங்களா, துன்பம், இருள், மரண ஓலங்கள், இதெல்லாமே இந்த பாவத்தினுடைய சாபத்தினால வந்தது. இந்த பாவத்தினுடைய சாபம் அதுதான் இப்படி இருக்குது இந்த உலகத்துல. இந்த சாபத்தினுடைய விளைவுகள் எல்லாம் அவர் எப்படி எடுத்து போடுவாரு, எப்படி புதிய ஆசீர்வாதத்தையும் அந்த புதிய ஜீவனையும் எப்படி தருவாரு அப்படிங்கிறத கூட, அது மாத்திரம் இல்லாம ஒரு நீதியின் சூரியனா இருந்து எப்படி அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிச்சு அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை எல்லாம் தொடரக்கூடியதாக இருக்குது, அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத கூட இந்த தீர்க்கதரிசிகள் அங்கே நம்மளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்மளுக்கு அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் மற்றும் ஏசாயா 35ஆம் அதிகாரம், 60ஆம் அதிகாரம், 61ஆம் அதிகாரம், ஸோ இந்த ஒரு அதிகாரங்கள் எல்லாம் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா தெரியும்.
ஸோ ஏசாயா 53 விசேஷமாக கர்த்தருடைய அந்த ஒரு பலி, அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, அவர் யாருக்காக மறிச்சார் அப்படிங்கிறதே காண்பிக்கக்கூடியதாக அங்கே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஏசாயா 35, 60 மற்றும் 61 இதெல்லாம் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா தெரியும். இந்த பூமிக்கு வரக்கூடிய கர்த்தருடைய அந்த பலியின் நன்மையினால வரக்கூடிய அந்த ஒரு பலன்களை, அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய மகிமையை பற்றி அங்கே பேசக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேரா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசும்போது, மனிதன் குரங்கிலிருந்து படிப்படியாக முன்னேறி பரிணாம வளர்ச்சியாலே பூரணம் அடைந்தான் என்று கூறவில்லை. மாறாக இதற்கு எதிரடையாக கிறிஸ்து சகலருக்கும் மீட்பை கொண்டுவர பலியிடப்பட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தார். முன்னறிவித்தபடியே இறுதியாக கர்த்தருடைய 2ஆம் வருகையில் இளைப்பாறுதலின் காலம் வரும்போது எல்லாம் சீர்பொருந்த பெறும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. அப்போஸ்தலர் பேதுரு உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னுரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் என்று சொல்லுவதை பரிணாம கொள்கையோடு இணைத்து சிந்திப்பார்களேயானால் அப்படிப்பட்டவர்கள் காரண காரியம் அறியாதவர்கள். ஏனென்றால் மனிதனின் பூர்வீக நிலைமை குரங்காக அல்லது அதற்கு கீழான நிலைமையாக இருக்குமானால் அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்ற நம்பிக்கை நிறைந்த இளைப்பாறுதலின் காலங்கள், முன்னிருந்த சீரான நிலைக்கு வருதல் ஆகியவை கேலிக்கூத்தாக முட்டாள்தனமாக இருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்துட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தமாக இருந்துட்டாலும் சரி, அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களாக இருந்துட்டாலும் சரி, அதே சமயங்களில் தீர்க்கதரிசிகள் அங்கே பேசிட்ட வார்த்தைகளாக இருந்துட்டாலும் சரி, எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பரிணாம கொள்கைக்கு விதமாகத்தான் இருக்குது. பரிணாம கொள்கையை மறுக்கக்கூடியதாகத்தான் அங்கே இருக்குதுன்றது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் அப்போஸ்தலர் பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அங்கு கூடியிருந்த ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல்னால பேசுகிறார். ஸோ அவர் பேசும்பொழுது மனுஷன் குரங்குலேருந்து வந்தான், படிப்படியாக இந்த ஒரு நிலையிலிருந்து வளர்ந்து 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 ஒரு பரிபூர்ண நிலைக்கு போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்லலை. அதுக்கு மாறா அவர் நேர்மாறான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம் அப்படின்னா, அந்த வசனத்தில் சொல்கிற பிரகாரமா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சாரு. கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனால தான் நம்மளுக்கு மீட்பு, திரும்ப கொடுத்தல் நடக்குது. அவருடைய பலியின் மூலமாகத்தான் நம்மளுக்கு இந்த காரியங்கள் திரும்ப கொடுக்கப்படுது அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். அதனால எல்லா மனுக்குலமும் அவருடைய 2ஆம் வருகையில் அந்த இளைப்பாறுதலின் காலம், இழந்தவை யாவற்றையும் திரும்ப பெறக்கூடிய காலம் அங்கே வரும் அப்படின்றத நம்மளுக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது மனுக்குலம் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு திரும்புவாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்து போயிருக்கிறாங்க, மறுபடியும் திரும்புவாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வலியுறுத்தக்கூடியவராக அங்கே இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் அப்போஸ்தலர் பேதுருடைய வார்த்தைகளை பரிணாம கொள்கையோடு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டவர்களாக,
அவங்களுடைய யோசிக்கும் திறன் அங்கே ஸ்டாப் ஆகிருக்குது அப்படின்றத பிரதர் நம்மளுக்கு இங்கே எழுதுறாரு. ஒருவேளை அப்போஸ்தலர் பேதுரு இந்த பரிணாம கொள்கையை பற்றி தான் போதிச்சாரு, பிரசங்கிச்சாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அவரு மனிதன் முந்தி இருந்த நிலைமைக்கு திரும்புவான், திரும்ப கொடுத்தனுடைய காலங்களில் முந்தி இருந்த நிலைமைக்கு திரும்புவான் அப்படின்னு அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு. அப்படின்னா அந்த கீழான நிலைக்கு மறுபடியும் போவாங்க, மனித நிலைமையிலிருந்து மறுபடியும் குரங்கினுடைய நிலைமைக்கு போவாங்க அப்படின்னு அப்போஸ்தலர் பேதுரு சொல்லக்கூடியவராக அங்க இருப்பார் இல்லைங்களா? ஒருவேளை அவர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னா, அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நம்பிக்கை, ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பாகிய அந்த திரும்ப கொடுத்தலுடைய காலங்கள்ல மனிதன் மீண்டும் திரும்புவது அப்படிங்கிறது, மீண்டும் அந்த குரங்கினுடைய நிலைக்கு திரும்புவது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு தவறான காரியமாக அங்க இருக்கும் இல்லைங்களா? அப்போ அப்போஸ்தலருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அது பரிணாம கொள்கையை பற்றி எங்கேயுமே போதிக்க கிடையாது. மாறாக அந்த வார்த்தையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அது கரெக்ட். பரிசுத்த ஆவினால அவர் ஏவப்பட்டு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மை. மனிதன் முந்தின நிலைக்கு திரும்புவான்னு சொல்லும் பொழுது அது கீழான நிலைமை கிடையாது, அது ஒரு மேலான நிலை. அந்த ஒரு மேலான நிலையில இருந்துதான் அவன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அங்க விழுந்து போனாரு. மறுபடியுமாக அந்த ஒரு நிலைக்கு, முந்தின சீருக்கு அவர் மறுசீரமைக்கப்படுவாரு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பேரா நம்ம போலாம். அப்போஸ்தலரின் வார்த்தை பரிணாம கொள்கைக்கு முற்றிலும் மாறாகவும், ஒருமனப்படுதல், ஒப்புரவாகுதல் என்கிற வேதத்தின் கொள்கைக்கு மிகவும் இசைவாகவும் இருக்கிறது. பாவத்தின் கீழ் விற்கப்பட்ட மனுக்குலம் பாவத்திற்கு அடிமையாகி, பாவத்தினால், அதாவது ஆதாமின் முதல் கீழ்ப்படியாமையினால் உண்டான பாவத்திற்கு தண்டனையாக மரணத்தினால் செத்துக்கொண்டே சாகிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணின சீர்திருத்தலின் காலத்தை பற்றிய நற்செய்தியை கூறும் பொழுது, நன்மையான, மேன்மையான மாபெரும் காரியம் ஒன்று இழக்கப்பட்டதென்றும், அது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது மீட்கப்பட்டு, இந்த மீட்பு பூரணமாகி அதன் விளைவால் யாவும் சீர்திருத்தப்படும் என்றும் கூறினார். தேவ ஆவியின் ஏவுதலினாலே இந்த சீர்திருத்தலின் நம்பிக்கை எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஏற்பட்டதினால் அவர்கள் யாவரும் இதை பிரகடனப்படுத்தினார்கள். அப்போ அப்போஸ்தலருடைய வார்த்தை எப்படித்தான் இருக்கு அப்படின்னா, இந்த பரிணாம கொள்கையோடு எந்த ஒரு விதத்திலையும் ஒத்து போகாததாகத்தான் அங்க இருக்குது. அதே சமயத்துல நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசம், அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்துக்கும் மறுசீரமைப்புக்கும் திரும்ப கொடுத்தலுக்கும், மறுசீரமைப்புனா என்ன, முன்னாடி இருந்த மாதிரி மறுபடியும் சீரமைக்கிறது. அதே சமயத்துல திரும்ப கொடுத்தல்னா முன்னாடி இருந்த மாதிரியான அந்த ஒரு காரியங்கள் மறுபடியுமாக கொடுக்கிறது. ஸோ இந்த ஒரு உபதேசத்துக்கும் இந்த ஒரு காரியங்களுக்கும் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில, கண்டிப்பான முறையில அங்க இசைவா ஒத்து போகக்கூடியதாக இருக்குது அப்போஸ்தலருடைய வார்த்தைகள். இன்னுமா இன்னொரு விஷயம் கூட ஒரு கண்டிப்பான முறையில ஒத்து போகக்கூடியதா இருக்குது. அது எது கூடனா, வேதாகமத்தினுடைய போதனையின் கூட. அப்போ வேதாகமத்தினுடைய போதனை என்னவா இருக்குது அப்படின்னா, மனுக்குலம் பாவத்திற்கு கீழாக அங்க விற்கப்பட்டு போயிட்டாங்க. ஸோ எப்படி விற்கப்பட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்றத குறித்து நம்ம மனிதன்ற படத்துல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, பாவத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனால சீரழிவு அங்க ஏற்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆதி தகப்பனாகிய ஆதாம் அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அதன் மூலமாக வந்துட்ட அந்த ஒரு மரண தண்டனை. ஸோ அதன் மூலமாக முழு மனுக்குலமும் அந்த பாவத்தின் கீழாக அங்க விற்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாகமத்தின் போதனையின் கூட ரொம்ப இசைவாக ஒத்து போகக்கூடியதாக இருக்குது இந்த அப்போஸ்தலருடைய வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னுமா பேதுரு போதிச்சிட்ட அந்த ஒரு மறுசீரமைப்பு பற்றிய அந்த நற்செய்தி எதை குறிக்குதுன்னா, ஒரு நல்ல மகத்தான ஒரு மதிப்புமிக்க ஒன்று தொலைஞ்சு போச்சு. அதாவது ஆல்ரெடி இருந்தது, அது தொலைஞ்சு போச்சு. அத இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டிருக்கிறாரு. இந்த மீட்பின் விளைவாக அது எல்லாமே மறுபடியுமாக மனுக்குலத்துக்கு அங்க திரும்ப கொடுக்கப்படும்.
முந்தின சீருக்கு கொண்டு வரப்படும், சீர்திருத்தப்படும். அவருடைய 2ஆம் வருகையில இது எல்லாத்தையுமே அவர் அங்க மறுபடியுமாக சீர்படுத்துவாரு, திரும்ப கொடுப்பாரு அப்படின்ற ஒரு வார்த்தைகளை கூட அங்க அவர் சொல்லக்கூடியவராக அங்க இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த வசனத்துல இன்னுமா பார்க்கும் பொழுது, அந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் அப்படின்னு அந்த வார்த்தை கூட அவர் அங்க மென்ஷன் பண்றாரு, சொல்றாரு. அப்போ அந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு செய்தியை பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் மனுக்குலத்திற்கு முன்பாக வைத்திட்ட அந்த ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த திரும்ப கொடுத்தலுடைய நம்பிக்கையாக, அந்த ஒப்புரவாகுதலுடைய நம்பிக்கையாக அங்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த பரிணாம கொள்கை அதை பற்றிதான காரியங்களை பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, வேத வசனங்கள் எப்படியாகத்தான் இருக்குது அப்படின்னா, எந்த விதத்திலையும் ஒத்து போகாததாக, இந்த பரிணாம கொள்கைக்கு முரண்பாடானதாக அங்க இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது போலவே எல்லா அப்போஸ்தலர்களும் தேவ தயவிலிருந்து மனிதன் விழுந்ததிலிருந்து தேவ நீதிக்கு இசைவாக ஒப்புரவாகுதலுக்கு கிறிஸ்துவின் சிலுவை வரை குறிப்பிடுகின்றனர். அதன் பிறகு கர்த்தரை அறிகிற அறிவின் சந்தர்ப்பத்தின் மூலம் மனுக்குலம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய காலமாகிய 1000 வருட யுகத்தை குறித்தும் தேவனோடு ஒப்புரவாகுதலுக்கு உதவி செய்வது குறித்தும் எடுத்து காண்பித்தார்கள். கிறிஸ்துவின் சரீரமாகவும் மணவாட்டியாகவும் கல்வாரியில் நிறைவேற்றப்பட்ட பலியின் மூலம் உலகத்தை ஆசிர்வதிக்கிற வேளையில் மேசியாவுக்கு உதவிட தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை கூட்டி சேர்க்க தகுந்த காலம் இந்த யுகம் என்பதையும் எல்லோரும் எடுத்து காண்பிக்கின்றனர். நெக்ஸ்ட், அப்போஸ்தலர் பேதுரு மட்டும்தான் இந்த மாதிரி பேசுறாரா அப்படின்னா இல்ல, அவர் மாத்திரம் இல்ல, எல்லா அப்போஸ்தலர்களும் அவங்களுடைய போதனைகளும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, அவங்க ஒரே மாதிரி தான் போதிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாருமே என்ன போதிச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதும் அவங்களுடைய வார்த்தைகளை சுட்டி காமிச்சாங்க. அடுத்து வரப்போற அந்த ஒரு காரியங்களையும் அவங்க சுட்டி காமிச்சாங்க. அதே போல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய வார்த்தைகளை அங்க சுட்டி காமிச்சாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, மனுஷன் தேவனுடைய கிருபையிலிருந்து, அவருடைய தயவுல அங்க விழுந்து போயிட்டான் அப்படின்றத அவங்க சுட்டி காமிச்சாங்க. இந்த விழுகையில இருந்து தேவ நீதிக்கு இசைவா ஒப்புரவாகணும்னா, அந்த ஒப்புரவாகுதலுக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பலி, அந்த பலியை பற்றியும் அவங்க சுட்டி காமிச்சாங்க. அதே போல எதிர்காலத்துல நடக்கக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி இருக்கும், அதுல மனுக்குலத்துக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்படி தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்கு உதவிகரமா அவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நாலேஜ், அறிவு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பத்தியும் அவங்க அவங்களுடைய வார்த்தையில சுட்டி காண்பிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போ நடந்த விஷயத்தையும் சுட்டி காமிச்சாங்க, நடக்க போற விஷயத்தையும் சுட்டி காமிச்சாங்க. அப்போ இந்த ஒரு நாட்கள்ல தற்போது அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சபை கூட்டி சேர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மேசியாவோடு கூட அவங்க உடன் பங்காளிகளாக ஆகுவதற்காக இந்த ஒரு நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்க சுட்டி காமிச்சாங்க. இன்னுமா இந்த சபையை பற்றி அவங்க சொல்லும்போது, இவங்களை பத்தி சொல்லும்பொழுது, ராயல் பிரிஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பெக்யூலியர் பீப்புள், வினோதமான ஜனங்கள் அப்படின்னு அவங்களை பற்றியும் அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படியாக இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் அவங்களுடைய வார்த்தைகள்ல அங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னுமா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ மனுக்குலம் விழுந்து போயிட்டாங்க இல்லைங்களா, அவங்கள மீட்கிறதுக்காக கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில அவர் தன்னுடைய பலியை அங்க நிறைவேற்றினார். அதன் மூலமா எதிர்காலத்துல அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவரு கொடுக்க போறார். அந்த ஆசீர்வாதத்துடைய வேலை அங்க நடக்க போகுது 1000 ஆண்டு அரசாட்சியில். அது ஃபியூச்சர் நம்ம பார்த்தோம். அந்த வேலையில அவரோடு கூட மேசியாவோடு கூட ஒரு மணவாட்டியா, அவருடைய சரீர அங்கமா இருந்து அந்த வேலையில அவங்க ஈடுபட போறாங்க அப்படிங்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய வார்த்தைகள்ல அங்க சுட்டி காண்பிக்கக்கூடியவங்களாக அங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை குறித்து அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகள் என்னவாக இருக்குது, பவுல் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத
நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேரா வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இது பற்றி கூறுவதை கவனிப்போம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இவ்வுலகில் பாவமும் பாவத்தின் விளைவால் மரணமும் பிரவேசித்தது. ஆதி பெற்றோரிடமிருந்து பாவமும் பாவ சுபாவமும் ஆண்டு வந்ததால் எல்லாரும் பாவிகளாயினர். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு மற்றும் ஏனைய தீர்க்கதரிசிகள் பரிணாமவாதக்காரர்கள் அல்ல. பவுல் சுவிசேஷத்தின் பிரதான நம்பிக்கையை குறித்து கூறுகிறதாவது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. மனுக்குலம் முழுவதும் தேவ கோபாக்கினைக்கு உட்பட்டிருந்ததாக உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் இரத்தமே அதிலிருந்து காக்கவல்லது என்றும், நமது நிமித்தமே அவர் பலியானார் என்றும், அந்த பலியே தேவ அன்பையும் வெளிப்படையாக காண்பிக்கிறதாக இருக்கிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்புரவாகுதலின் பணியே யாவற்றையும் முற்சீருக்கு கொண்டுவர காரணமாயிருக்கிறது என்றும் அப்போஸ்தலர் காண்பிக்கிறார். மனுஷனாலே பாவமும் ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகையால் ஒரே மீறுதலினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, மரண தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும், திருத்திய தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய இயேசுவினுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள், புதிய உடன்படிக்கை வாய்ப்பினால். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 18 மற்றும் 19. இந்த பேராகிராஃபில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிட்ட அந்த ஒரு நிருபத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12, அதில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் இந்த உலகத்தில் நுழைஞ்சிச்சு. ஸோ அதனால அதனுடைய விளைவா மரண தீர்ப்பு அங்கே வந்துச்சு, மரணம் வந்துச்சு. அது ஆதாம் மூலமாக தானாகவே என்னாச்சுன்னா அவருடைய சந்ததிக்கும் அங்கே வந்துச்சு. அதாவது பிறப்பிலிருந்தே எல்லா மனுஷருக்கும் அந்த பாவம் இருந்துச்சு அப்படின்றத அவர் எடுத்து காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இந்த வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு பரிணாமவாதி கிடையாது, அவர் பரிணாமவாதத்தை ஆதரிக்கிறவர் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. எப்படி அப்போஸ்தலர் பேதுரு மற்றும் தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய வார்த்தையை எடுத்து பார்க்கும்போது அவங்க பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லையோ, அந்த பரிணாம கொள்கையினுடைய தத்துவத்தை அவங்களுடைய வார்த்தைகள் ஆதரிக்கிறது இல்லையோ, அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதோ இல்லை ஆதரிப்பதோ கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவர் நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறார், அவர் நமக்கு கொடுக்குறார். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக அது இருக்குது. சுவிசேஷ யுகத்தினுடைய முக்கியமான சாராம்சம் அது என்னன்னா, நம்ம வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது தேவன் அவருடைய அன்பை நம்ம மீது காண்பிச்சிருக்கிறாரு. நாம பாவிகளா இருக்கும்போதே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அங்க கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவும் கூட நமக்காக வந்து மரிச்சிருக்கிறாரு. இப்போ நாம அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம், நாம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை, அந்த நம்பிக்கை நமக்கு முன்பாக அவர் கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இதுதான் அந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம்.
அப்போது இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது நம்மளுக்கு இதிலிருந்து சில முக்கியமான வெளிப்பாடுகள் கிடைக்குது, சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய மனித சந்ததி அது தேவ கோபாக்கினியின் கீழாக அங்கே இருக்கிறோம். நம்மளை ரட்சிக்கிற ரட்சிப்பின் வல்லமை அது என்னன்னா, கர்த்தருடைய அந்த ஒரு ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை நமக்காக அவர் அங்கே கொடுத்துருக்கிறாரு, சிந்தி இருக்கிறாரு. இப்படி செலுத்திட்ட அவருடைய பலி அது எப்படி இருக்குன்னா, தேவனுடைய தெய்வீக அந்த அன்பு மற்றும் தெய்வீக கிருபைக்கு ஒரு வெளிப்பாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விசேஷமான அறிவு இந்த வசனங்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. இன்னுமா தொடர்ந்து ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அப்போஸ்தலர் பவுல் கொடுக்குறார். நம்மளுக்கு என்ன காண்பிக்கிறார்னா, இந்த ஒப்புரவாகுதலின் வேலையை அவர் நமக்கு காண்பிக்கிறார். அதனுடைய பலன், அதனுடைய விளைவு, இழந்தது எல்லாமே அங்கே திரும்ப கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் வசனம் 12, 18 மற்றும் 19ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது தெரியும். அந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 18 மற்றும் 19. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனாலே, யார் அது? ஆதாம். அவருடைய கீழ்ப்படியாமைனால அதனால எல்லாருக்குமே அங்கே மரண தண்டனை அங்கே வந்துருச்சு. அதே போல ஒரே மனுஷனுடைய நீதியான செயல்னால, யார் அவரு? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்னால எல்லாருக்கும் அங்க ஜீவன் வரக்கூடியதாக இருக்குது. அந்த மரண தண்டனையில இருந்து எல்லாருக்கும் அங்க ஜீவன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்த வசனங்களை காண்பிக்குது. இன்னுமா நெக்ஸ்ட், எப்படி ஆதாம் அவருடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டாங்களோ, அவருக்குள்ள எல்லாரும் பாவிகளாயிட்டாங்களோ, அதே போல கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அவருக்குள்ள வர எல்லாருமே, அவருக்குள்ளாக வரக்கூடிய எல்லாருமே நீதியாக கணக்கிடப்படுவாங்க. யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள வராங்களோ, அவங்க எல்லாருமே அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவருக்குள்ளாக அங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். நெக்ஸ்ட் பேரால நம்மளுக்கு தேவ நீதி நிறைவேறுதலுடன் ஒப்புரவு, அந்த 5வது சப்கெட்டிங், அதை குறித்து நம்மளுக்கு அங்கே சகோதரர் எழுதுறாரு. அந்த ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வரக்கூடிய அந்த ஒரு வகுப்புலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த 4வது சப்கெட்டிங்கை முழுவதுமாக பார்த்துருக்குறோம். நம்ம பரிணாம கொள்கை ஒப்புரவாகுதலின் தத்துவத்திற்கு அங்கே விரோதமானது அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பரிணாம கொள்கைனா என்ன, அதோடைய தத்துவங்கள் எப்படியாக வேதாகமத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் வேதாகமும் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத அங்கே நம்ம பார்த்துருக்குறோம். அது மாத்திரமல்லாமல் தீர்க்கதரிசிகள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகள், அது மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே அப்போஸ்தலர் பேதுரு மற்றும் அப்போஸ்தலர் பவுல் அவங்க வெளிப்படுத்திட்ட அந்த ஒரு காரியங்கள், இது எல்லாமே எப்படியாக இருக்குது, இந்த ஒரு பரிணாம கொள்கைக்கு முற்றிலுமாக ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது கிறிஸ்தவ மண்டலத்தில், பொதுவாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தில் அந்த இறையியல் பள்ளிகளில் இந்த ஒரு பரிணாம கொள்கையை அவங்க போதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது வந்து அந்த ஒப்புரவாகுதலின் கொள்கைக்கு விரோதமாக இருக்குது. நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தின் அஸ்திபாரத்திலிருந்து நம்மளை தூரமாக போக வைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லும் பொழுது, இதில் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம இங்கே விளங்கி கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. தேவன் இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாமும் கூட தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த ஒரு காரியங்களுக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவநாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.